ஆன்மீக பெரியோர்களுக்கு அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நமது தவராஜ சிங்கம் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் திருவனந்தபுரத்திலே தங்கியிருந்து யாப்பிலக்கணத்தை முழுமையாக பயின்று தேர்ந்த பிறகு யாப்பிலக்கணம் படிக்க விரும்புபவர்களுக்கு உதவுவதற்காக பல்சந்த பரிமளம் என்ற ஒரு அரிய நூலினை ஏற்றி எழுதினார். அந்த பல்சந்த பரிமளம் என்ற நூலானது யாப்பிலக்கணம் படிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த உதவி நூலாக ப்ராக்டிக்கல் ஒர்க் புக் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக உபயோகரமானதாக அதனை எழுதி முடித்தார்கள். அதை முடித்த பின்பு விஜய வருஷம் புரட்டாசி மாதம் ஏகாதசி நாளிலே சுவாமிகள் திருவனந்தபுரத்திலே இருந்த அனந்த பத்மநாப சுவாமிகள் திருக்கோயிலே தரிசனம் செய்தார். அந்த தரிசனத்தின் போது பத்மநாப சுவாமியை நமது குமரக்கடவுளுடைய மாமனார் என்ற முறையிலே போற்றி புகழ்ந்து பணிந்தார்கள். அந்த விவரம் சீராறு நல் விஜய ஆண்டு என்று தொடங்குகின்ற கட்டளை கலித்திரை பாடலிலே சுவாமிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை முடித்த பிறகு திருவனந்தபுரத்து சுப்பிரமணிய பிள்ளை உடன் வர சுவாமிகள் கன்னியாகுமரி திருத்தலம் சென்றார்கள். கன்னியாகுமரி திருத்தலத்திலே கன்னியாகுமரி தாயை தனது வழிபடுக்கு தெய்வமாகிய ஏகநாயகனாகிய முருகக்கடவுளே என்று கருதி மனமாற வழிபட்டார்கள். அடுத்ததாக சுசீந்திரன் திருத்தலத்தை அடைந்த சுவாமிகள் அங்கு தானு என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஈஸ்வரனை தரிசனம் செய்து போற்றி புகழ்ந்து பாடினார்கள். அப்பொழுது சுவாமிகள் அந்த ஈஸ்வரனையும் கூட குன்றெல்லாம் குடியிருக்கின்ற குமரன் என்றே கருதித்தான் வழிபட்டார்கள். இந்த 3 தல வழிபாட்டிலே ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்கலாம். பத்மநாப சாமியை வழிபட்ட போது அவர் குமரக்கடவுளுக்கு உரிய உறவு முறையை சொல்லி வழிபட்டார். மாமனார் என்று சொல்லி கருதி வழிபட்டார்கள். ஆனால் கன்னியாகுமரி தாயையும் தானு ஈஸ்வரனையும் வழிபடும்போது குமரனுடைய தந்தை தாய் என்ற உறவு முறையை சொல்லாமல் குமரனாகவே கருதி வழிபட்டார்கள். இதுதான் சுவாமிகளுடைய வழிபாட்டு நெறி. முருகக்கடவுள், ஈஸ்வரன், பார்வதி, விநாயகன் ஆகிய 4 ஒருவரே என்ற கருத்தை கொண்டு அனவரத பாராயண அஷ்டகம் என்ற பதிகத்திலே தெரிவித்துள்ளவாறு சுவாமிகள் தனது வழிபாட்டை நடத்தியிருக்கின்றார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.